ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துருக்கிற இடம் எங்கன்னா தனுஷ்கோடின்ற ஒரு இடம். இது வந்து கர்நாடக மாநிலம் மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ற ஒரு பெரிய சிட்டியிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு மகிமை என்னென்னா, நம்ம ராமர் இருக்கார் இல்லையா, சீதைக்கு தண்ணி இல்லாமல் சீதை அவஸ்தைப்படும் போது சீதை தண்ணி தாவத்திற்காக துவைக்கும் போது இந்த இடத்துல ஒரு வில் அம்பை விட்டு அந்த அம்பு வந்து புலியாக மாறி அந்த இடத்துல தான் வந்து நீரூற்ற ஆரம்பிச்சுதான் அப்படி சொல்கிறாங்க. அதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த இடம் பார்க்க ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து வந்துட்டு இருக்கோம். அதனால தான் உங்களுக்கு பாருங்கள், இந்த வியூஸ் மட்டும் பாருங்கள், சும்மா வியூஸ் அதிருது. அருமையான ஒரு கிரீன் நேச்சர். நாங்கள் வரும்போது மலர் விழுற மாதிரி ஒரே மேகமூட்டமாக இருந்துச்சு. ஆனால் செம்ம நேச்சர், செம்ம இடம். பார்க்க அருமையான இடம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரலாம். பட்ஜெட் கூட செலவாகும். நல்ல ஒரு இடம் தான். ஒருத்தவள் இடம். கிரீன் நேச்சர் அண்ட் வாட்டர் ஃபால்ஸஸ் ஹில்ஸு எல்லாமே இருக்குங்க. பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சவங்க கூட வந்து செலக்ட் பண்ணிட்டு நல்லா பார்த்துட்டு போகலாம். ரொம்ப உயரமான ஹில்ஸில் அதிகமான காற்று, மேற்கொண்டு வானம், கிரீன் நேச்சுரல் ரொம்ப சரி. இப்போ அந்த ராமர் எங்கே வந்து ரொம்ப விட்டார், அந்த இடத்துல எப்படி தண்ணி வந்துச்சு, அதை போய் நான் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் இறங்க வேண்டியிருக்கு. கேமரா பிடிச்சிட்டு இறங்க முடியல. ஸோ அதனால் இப்போயே மூச்சு வாங்குது. ஸோ மெதுவாக பொறுமையாக இறங்கி உங்களுக்கு அந்த லொக்கேஷன் காட்டுறேன். காட்டி ஃப்ரெண்ட்ஸ், தனுஷ்கோடி என்ற இந்த ஒரு கர்நாடக மாநிலம் மேல்கோட்டை என்ற இடத்துல இருக்கு இல்லைங்களா, அதான் ராமர் அம்பு விட்டு எரிஞ்சாரு சீதை தாகத்துக்காக தண்ணி தணிக்கிறதுக்கு. சீதையே இங்கே தண்ணி குடித்தாங்க. தண்ணி குடித்து தாகத்தை அவங்க தீர்த்திக்கிட்டாங்க. அதனால் இந்த தண்ணியை நாமளும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பாருங்கள், ஒரு முறை பாருங்கள். தண்ணி நல்ல தண்ணி தான், கொஞ்சம் கலகமாக இருக்குது, பச்சை கலரில் இருக்குது. இருந்தாலும் தண்ணி நல்ல தண்ணி தான், பியூர் நேச்சுரல் தண்ணி. மழை தண்ணி அப்படியே விழுந்து பாறையிலேருந்து ஒலிக்கு வந்து கீழே வந்து குடிக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், வாவ், நல்லா தென்னந்தண்ணி மாதிரி அருமையாக இருக்குது. ஒரு கலக்கமும் இல்லை. நம்ம குடிக்கிற ஆரோ வாட்டர் தான் கலக்கமாக இருக்குமே தவிர நேச்சுரல் தண்ணி அருமையாக இருக்குது. டேஸ்ட் வந்து தென்னந்தண்ணி மாதிரி சும்மா இளநீ சுவையில் அட்டகாசமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. கடைசியாக ராமரை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிட்டு முடிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பாருங்கள். சீதா ராமர் தெரியுறாங்களா? சீதா ராமர், அதுக்கப்புறம் அனுமன் ஆஞ்சநேயர். பாருங்கள், மெதுவாக வந்துட்டுருக்கேன் அந்த இடம். இதுதாங்க. நானே ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் தான் ராமர் வந்து அம்பை விட்டு இல்லை ஏவி இந்த இடத்துல இருங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? ராமரோட சிலையும் பக்கத்தில் அனுமன் இருக்கார் பாருங்கள். ராமரும் சீதையும் அது பக்கத்தில் இருங்க. சீதா ராம ராமர் பாருங்க. இந்த இடம் தான் பாருங்கள், அவர் அம்பை ஏவின இடம் இதுதான் சொல்லப்படுது. இந்த கோயிலுக்குள்ள அம்பை ஏவி தான் தண்ணி வந்ததாக ஒரு புராணம் இருக்குது. அதாவது ஒரு ஐதீகமும் இங்கே தான்
பாருங்கள், அந்த பெரிய பாறையிலேயே சீதாராமர் அதுக்கப்புறம் அனுமனுடைய சிலையை செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல அம்பை விட்டு தான் சீதைக்காக ராமர் தண்ணியை எடுத்து அவர் தாகத்தை தணிச்சாருன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுதான் கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் 30 கிலோமீட்டர். இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிட்டுருக்குன்னா பேரடிக்க இந்த இடம் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேருந்து வந்து மேல்கோட்டை என்ற கர்நாடகா அது ஒரு டவுனு. அந்த டவுனை விட்டு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இந்த பக்கம் வந்தோம்னா தனுஷ்கோடி என்ற இடம் தாங்க இது. நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்துக்கிட்ட ஒரு தனுஷ்கோடி இருக்குது இல்லைங்களா, அது வந்து கடல் தனுஷ்கோடி. இது குட்டி குளம் தனுஷ்கோடி, அவ்வளோதான். ராமன் குட்டி குளம் தனுஷ்கோடி. சீதைக்காக ராமர் வந்து வில்லை ஏவி தண்ணியை உருவாக்கின இடம் இதுதான். பாருங்கள், இதுதான் பாருங்கள் மலை எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இப்போ அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். கீழே வந்துட்டோம், ரொம்ப உயரத்தில் இருந்தோம். கொஞ்சம் கீழே வந்து அந்த அம்பை விட்ட இடத்த வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ. கொஞ்சம் டங் ஸ்லிப்பாகவும் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக வீடியோ பர்ஃபெக்டாக கூட ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய சீதா இங்கே தண்ணியை குடிச்சிட்டு வாட்டர் ஸ்வீட்டான்னு சொல்லிகிட்ருக்கா அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் மேலும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இனிமே தான் உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற கொட்டி கிடக்கிற லோக்கல் ஏரியா அண்ட் ஹிஸ்டாரிக்கல் இடத்த சுற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நன்றி, ஆதரவு கொடுங்க கொஞ்சம். பாய்.